ஹலோ மக்கள் 492வது எபிசோடில் ரெண்டாவது பாட்டுக்குள்ள போயிடலாம். போன எபிசோட டொரிக்கான ஒரு அனிமையும் ஒன் பீஸையும் கம்பைன் பண்ணி ஒரே எபிசோட எடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபில்லர் எபிசோடு. என்னன்னு பார்த்தா லூஃபி கப்பல்ல வந்து எல்லாருக்கும் பசிச்சிருக்கும், அதுக்காண்டி ஒரு ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த சமயத்துல தான் டொரிக்கோ அவங்க டீமை மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க மீட் பண்ணது யாருன்னா நாமி, லூஃபி, உசப், சாஞ்சி இவங்க மட்டும் தான் இங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டொரிக்கான ஒரு பையனும் கோமட்ஸுன்னு இன்னொரு பையனும் அதுக்கப்புறம் ஒரு நிறைய அவங்க கூட இருந்திருக்கும். இவங்கள தான் கொலாபரேட் பண்ணி பேசி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த காட்டுக்குள்ள திரும்பி ஏதோ விலங்குகள் வருது. ஹங்கிரிலா பேர்டு வந்து உண்மையிலே வேற லெவலா இருக்குடா, இதெல்லாம் சூப்பரா இருக்கு, இந்த ஃபுல் கோர்ஸ் மாசா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள சடனா ஒரு சத்தம் இருக்கு. கோமட்ஸுவின் நாமியே ஆளை காணும்னு சொல்லிட்டு அங்க வராங்க. டேய் இந்த ஸ்மெல்லு நல்லா தான் இருக்கு, ஆனா இவங்கள தான் ஆளை காணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சோப்பர் வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஒன்னு டொரிக்கு அங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இதோட அரமாவை பார்த்தா இது கோகோ மாதிரி தான் தெரியும் சொல்றான். கோகோனா யாருன்னு சொல்லி லூஃபி கிட்ட இருக்கான். இதாண்டா கொக்கோலோ, கேப்சர் லெவல் 3, இதை வந்து தனியாரெல்லாம் பிடிக்க முடியாது, இது அவ்வளோகான ஸ்ட்ரென்த் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நாமியே அந்த செஃப்பையும் தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் வந்து கெட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த கொக்கோ கோலா வந்து ரொம்ப மோசமானது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. மல்டி ஃப்ரூட் ட்ரீல தான் இதுக்கு ஏறுங்க, அது ஸ்வீட்டாவும் இருக்கும், வாட்டர் மெலன் எல்லாமே அந்த இதுல இருக்கும். ஒரே மரத்துல வந்து ஏகப்பட்ட பழங்கள் அதுல காய்க்கும். அந்த மரத்தை நோக்கி தான் இதுக்கெல்லாம் போகுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டோரிக்கோ. பார்த்தா அவளை கண்டுபிடிக்க நேரத்துல டோரிக்கோ சந்தோஷப்பட்டு போறான். அந்த ஸ்வீட்டஸ்ட் மரத்தை நான் பார்க்க போறேன்னு சொல்றான் அவன். ஜெட்டு மாதிரி போறாங்க. சடனா பார்த்தா வேகமா வந்துட்டானுங்க. அதான் மல்டி ஃப்ரூட்னு சொல்றான். பார்த்தா ரெண்டு விதை பெருசா வளர்ந்து நின்னுக்கிட்டு இருக்கு. மல்டி ஃப்ரூட் இருடா, உன்னை தேடி நான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க நாமி கோமட்ஸோ காப்பாத்துற மாதிரி தெரியல, மல்டி ஃப்ரூட் இடத்துக்கு போறானுங்க அவனுங்க. இன்னொரு இடத்துல கப்பலை தான் காட்டுறாங்க. டேய் பசிக்கிடா லூஃபி, எங்கடா போனான்னு சொல்லிட்டு உசுப்போ வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எலும்பு தோலுமா ஆயிட்டான் அவன். இருந்தாலும் ரோபின் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சு. சடனாக பாக்குறாங்க ஒரு வெளிச்சம் அடிக்கி, திரும்பி கட் பண்ணி இங்கே தான் கட்டுறாங்க. இவங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில ஏதோ வல்குனோ மாதிரி பாஞ்சு அடிக்கி, ஆனா சுட சுட ஏதோ ஒன்று பறந்து வருது. அது சாக்லேட். லூஃபி என்ஜாய் பண்ணி போறான் சாக்லேட்டான்னு சொல்லிட்டு. டேய் நேரா பார்த்து போட, நம்ம நாமியை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. பறந்து போறானுங்க. பார்த்தா சாக்லேட் மேல ஜெட்டு மாதிரி அடிச்சு உங்களை ஏர்ல பறக்கூடுது. டேய் நானா டெவில் ஃப்ரூட் யூஸ்டா, எல்லாம் நேச்சர் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் தண்ணிக்குள்ள போய் விழுறான் ஒரு பக்கம் சோப்பர். பார்த்தா எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க. லூஃபியாலையும் சோப்பராலையும் நீந்தவே முடியல. சடனா நிக்கிறானுங்க. டேய் என்னால நீந்த முடியலன்னு சொல்றாங்க. பார்த்தா அது ஒண்ணு தண்ணி மாதிரி இல்ல, அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அதுவே அங்க மூவ் பண்ணி கொண்டு போகுது. அது ஒரு ஐஸ்கிரீம். இது அதுல நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி வராங்க. இந்த காட்டுக்குள்ள மட்டும் நம்ம போனோம்னா இதுல மல்டி ஃப்ரூட் மரத்தை நம்ம பாத்திரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பல வகை மரங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு சிங்கம் வந்து நிக்கி. இதான் கேஸ்ட் லியோன்னு சொல்றான் அவன். கேஸ்ட் லியோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது கேப்சர் லெவல் 4. டே இது கேப்சர் லெவல் 4டா, இது டஃபஸ்டான அனிமல்னு சொல்றான் அவன். டேய் நாமி கோமட்ஸோ நான் காப்பாத்தணும்டா, வழிய விடுடான்னு சொல்லிட்டு லூஃபியா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அது கத்த ஆரம்பிச்சு லூஃபியை ஏர்ல பறக்கூடுது. இவங்களை நிக்க கூட விட மாட்டேங்குது. ஷாக் வேவால அடிக்க இவங்களை. அதோட அட்டாக் ஃபுல்லுமே ஜெயிண்ட் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அதோட சத்தத்தை வச்சு நம்மள ஏர்ல பறக்கூடுன்னு சொல்றான் டோரிக்கோ. அதனால அதை ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. நேரம் அடிக்க போறாங்க. பாஞ்சு அது ஏர்ல பறக்கூடுது. ஆனா இவன் சைட்ல வந்துட்டு ஜெட்டு மாதிரி டோரிக்கோ வந்துட்டு ஒரு குத்துறான். அதை அடிச்ச அடியில ஏர்ல பறந்து போகுது. சாஞ்சிரவே செஞ்சுட்டாது. என்னோட மல்டிபிள் பஞ்ச ஹேமர் பஞ்சு மாதிரி ஒரு அடி அடிச்சேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா அதே மாதிரி கேஷ்லியோ ஏகப்பட்டனது வந்துருச்சு. 5 அணை வந்து நின்றுகிட்டு இருக்கு. என்னடா இப்ப 5 அணத்துக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்பேச்சுவலான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. சத்தம் வந்து அடுத்து எவனோ ஒருத்தன் பாஞ்சு வந்து நின்றுகிட்டு இருக்கான். என்னோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். சன்னின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாய்சன் ரிஃபைல்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அட்டாக் போடுறான். என்ட்ரோஸ்பைன் ஸ்மோக்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அட்டாக் பண்றான். ஏகப்பட்ட பேர் அங்க வந்து இறங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பையனும் பொண்ணு வராங்க. அந்த பையன் பேர் கோக்கோ, அந்த பொண்ணு பேர் ரின்னு. வானத்துல இருந்து தேவதைகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சியோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டொரிக்கோ கட்டிக்கிட்டு இருக்கான். ஹங்கிரிலா ஐஸ்லாண்டுக்கு தான் நாங்க வந்தோம், அங்க ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கான். இந்த ஐஸ்லாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நாங்க பைத்தியமே பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரின்னு பேசிக்கிட்டு இருக்கா. உனங்க இருக்க கோகோ சுத்தி பாக்குறான். ஆமா இவங்கெல்லாம் இருக்கட்டும், கோமட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். கொக்கோ கோலா வந்து அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான் அவன். எங்க ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் சோப்பர். என்னடா அந்த விலங்கு பேசுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க ஒரு பக்கமா அந்த சிங்கங்கள்லாம் ரெக்கவரி ஆகி திரும்பி வருது. நம்மளுக்கு டைம் வர இல்ல, நம்ம நாமியை காமத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம என்னைய மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆளுக்கு கிடையவே கிடையாது சொல்லிட்டு டொரிக்கோவை பார்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இது எங்கள்கிட்ட விடு, நீ கோமட்ஸுவை காப்பாத்துன்னு சொல்றாங்க அந்த 3 பேரும். சரின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி அங்கிறது கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த விலங்குகளும் வேற லெவலா தயாராகுது. இவங்களும் அடியை போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி ஓடுறாங்க. டொரிக்கோ பேசிட்டு போறான். எதுக்கு இந்த கேஸ்ட்லியோ வந்து கொக்கோ கோலாவை அடிக்கலையே, ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். ஏன்னா இதெல்லாம் லோவர் லெவலு, எதுக்கு இதுகளை அடிக்காம விட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வேகமா போறான். ஏதோ ஒரு ரீசன் காட்டி தான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கேஸ்ட்லியோ சாப்பிடாம இருந்திருக்கு, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. பார்த்து அந்த கொக்கோ கோலா ஏரியாவை கட்டுறாங்க. நாமியும் கோமட்ஸையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோமட்ஸும் என்ஜாய் பண்றான். மல்டி ஃப்ரூட் இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கொக்கோ கோலா
கோலோலாம் மாசம் வந்து நின்னுகிட்டு இருக்கு. இன்னொரு ஏதோ அங்க இருந்து வருது. பார்த்தா நாமியும் கோமட்ஸும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாமியோட சத்தம் சொல்லிட்டு சாஞ்சி ஜெட்டு மாதிரி போறான். லூஃபி சாஞ்சின்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. பார்த்தா டொரிக்கோ ஷாக் ஆகுறான். இது கொக்கோ கோலாவோட பாஸ் லடான்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட கேப்சர் லெவல் வந்து 5 டாப் லெவல்ல இருக்குது. இவ்வளவு பெரிய ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு டொரிக்கோ பார்த்துக்கிட்டு இருக்கான். கேஸ்ட் லியோக்கு மேல இது உள்ள பாஸ்டா, அதனால தான் வந்து கொக்கோ கோலாஸ்லாம் இதை அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறான். அதோட உண்மையான கலர்களை காமிச்சிட்டுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம நாமி என்ன காப்பாத்தோன்னு சொல்லிட்டு கொக்கோ கோலாவை அடிச்சு பறக்கலான்னு பாக்குறான் சாஞ்சி. ஆனா அதெல்லாம் பாஞ்சு வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. டொரிக்கோ லூஃபி நீங்க நாமியை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி சரின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க சோப்பரோ களத்துல இறங்குறான். இங்க ஒரு பக்கம் ரோபினை தான் கட்டுறாங்க. அங்க ஏதோ பெரிய சத்தம் கேட்க என்ன நடக்குதான் தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். அந்த ஐஸ்லாண்டுக்கு அந்த பக்கம் என்ன நடக்கனே புரியல. நம்மளுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைபராக் அதான் பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். கோலா 5க்கும் லூஃபிக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா லூஃபி அடிச்சு பறக்கூடுது. பார்த்தது குதிச்சு அட்டாக் பண்ண வருது. டொரிக்கோவும் லூஃபியும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. மல்டி ஃப்ரூட்டை குடுடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. டேய் அப்ப எங்களை காப்பாத்த வரலன்னு சொல்லிட்டு கோமர்ஸ் முழிக்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. லூஃபியை கம்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். பார்த்தா இவங்க 2 அடிச்சு ஏர்ல பறக்கூடுது. நாமியும் கோமர்ஸையும் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். அந்த கொக்கோ கோலாவை சுத்தி வருது. ஸ்ட்ரெயிட்டா டொரிக்கோ ஒரு போடுது. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு அவனுக்கு. பார்த்தா அவன் ஏதோ புதுசா ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். மல்டி ஃப்ரூட் வந்து ஒரு நியூட்ரியன்ட் ஃப்ரூட், அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டே தீரும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இவங்களே காப்பாற்ற மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சாஞ்சியும் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அரிகத்தோ சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. லூஃபியும் டொரிக்கும் ஜெட்டு மாதிரி போறாங்க. 2 மரத்தை பிடிச்சிட்டு போறானுங்க. அவனுங்களே அட்டாக் பண்ணல. நம்ம லூஃபி கம்னு பாஞ்சு போறான். இவன் நெயில் பஞ்சுன்னு சொல்லிட்டு கொக்கோ கோலா பாஸே அடிச்சு பறக்க விட்டானுங்க. நாமே கோமட்ஸும் லூஃபி காப்பாத்திட்டான். அடிச்சு பறக்குட்டு சாப்பாடுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானுங்க இவனுங்க. பார்த்தா அந்த மரம் அப்படி கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கி. என்னடா மரம் ஆட ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த விலங்கெல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுது. டேய் எல்லாரும் மலை கீழே ஒளிஞ்சு விடான்னு சொல்லிட்டு டொரிக்கோவை கத்திக்கிட்டு வரான். பார்த்தா வல்கோனோ மாதிரி வெடிச்சிட்டு வருது. அந்த ஐலண்ட் அதோட உண்மையான ஃபார்மை காட்ட போதுன்னு சொல்றாங்க அவங்க. நாங்க தான் சொன்னோம்லடா அந்த ஹங்கிரிலா ஐலண்டோட வந்து ஒரு சீக்ரெட் ஃபார்மை தான்டா நாங்க பார்க்க வந்தோம்னு சொல்றாங்க. பார்த்தாங்க பெரிய மலை மாதிரி வருது. ஏதோ அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் பாஞ்சு அட்டாக் விழுது. லூஃபியோட கப்பலை நோக்கி வருது. பார்த்தா அது கேரமில்லு. டேய் இது சூப்பரா இருக்குன்னு சொல்றான் சோப்பர். அதுதான் அவங்க வண்டியிலேயும் போய் விழுது. என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு டொரிக்கோ கட்டிக்கிட்டு இருக்கான். ஹங்கிரிலா ஐஸ்லாண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இதெல்லாம் பழமையான எழுத்துக்கள்ல நம்ம முன்னோர்கள் இதை பத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்றான் அவன். லெஜெண்ட் ஹிஸ்டரியில இது இருக்கான்னு சொல்லிட்டு டொரிக்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் முதல்ல இருந்தே ஹங்கிரிலா பேர்டுன்னு சொல்லிருப்பான். பார்த்தா அது ஹங்கிரிலா பேடா இருந்திருக்காது. அது ஹங்கிரிலா ஐஸ்லாண்டு தப்பா வசிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டை பத்தி பாக்குறாங்க. அங்க ஏகப்பட்ட சாக்லேட் மலைகள் ஒன்னா இருந்திருக்கும். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா வல்கோனோ மாதிரி வெறிச்சிச்சுல, அது ஒரு கேரமில் சாக்லேட். இது அந்த வல்கோனோ பாஞ்சு வந்து உழுது. இங்கன்னு பார்த்தா உசப்பு கப்பல்ல இருந்து இறங்கி வந்துட்டானுங்க. எல்லாத்தையும் பார்த்து மிரளுதானுங்க இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்தவனுக்கு ஒன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மல்டி ஃப்ரூட் உண்மையிலே வேற லெவலா இருக்குடா. அந்த உலகத்துல இந்த மாதிரி ஒன்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு டொரிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. பார்த்தா மொத்த மலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க அவனுக்கு. அங்க எதுவுமே இல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு பெருசாயிட்டு இதான் ஃபுல் கோர்ஸ் மீலான்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. ஆமா இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுக்கு. நம்ம கப்பலுக்கு நல்லா ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். ரொம்ப நன்றி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றான் லூஃபி. டொரிக்கோ சொல்றான். டே அடுத்த வாட்டி உங்களை பார்த்தோம்னா ஃபுல் கோர்ஸ் மீல திரும்பி நான் ட்ரீட் வைப்பேன்னு சொல்றான். சரி உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு லூஃபி டீம் அங்க இருந்து கிளம்புறாங்க. டொரிக்கோவும் தனியா வந்துட்டாங்க. யாரா இவனுன்னு சொல்லிட்டு உசப்பு கப்பல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பாட சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. வாடா கோமட்ஸு நம்ம புது இன்கிரீடியன்ட் தேடி போவோம்னு சொல்லிட்டு டொரிக்கோவை கத்துறான். சரின்னு சொல்றானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் லூஃபி தனியா போயிட்டாங்க. இவங்களும் தனியா வந்துட்டாங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you bye.